Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம Biotechnology chapterல plant tissue culture detailed-ஆ பார்க்க போறோம். Basic technique அப்படினு பாக்கும்போது plant tissue cultureல totipotency, differentiation, dedifferentiation, redifferentiation ன்னு 4 இருக்கு. அதுல totipotencyங்கிற ஒன்னு இருக்குறதுனால தான் plant tissue cultureங்கிற ஒரு மெத்தட் டெக்னிக்கே டெவலப் பண்ணுச்சு. அது என்ன totipotency? Genetic potential of a live plant cell which gives rise to complete plant. ஒரு single plant cell அது living plant cell-ஆ இருக்கிற பட்சத்துல protoplasm இருந்தா அது living plant cell. அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஏசெப்டிக் கண்டிஷன்ல இன்வைட்ரோல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா லேபரட்டரி கண்டிஷன்ல வளர்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பிளான்ட் செல் கம்ப்ளீட் பிளான்ட்டா டெவலப் ஆகும். அதுதான் டோட்டிபொட்டன்சி. இது ஒரு ஜெனெட்டிக் பொட்டன்ஷியல், ஜெனெட்டிக் பவர், ஜீன் பிளான்ட்ஸோட ஜீன்ஸ்லயே அது இன்பில்ட்டா இருக்கு. ஸோ தட் இஸ் டோட்டிபொட்டன்சி. அது இருக்கிறதுனால தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் சாத்தியமானுச்சு. நெக்ஸ்ட் டிஃபரன்சியேஷன். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூவா டிவைட் ஆகிட்டே இருக்கும், அன்டிஃபரன்ஷியேட்டடா இருக்கும். அது டிஃபரன்ஷியேட் ஆகி மெச்சூர் செல்லா மாறுச்சுன்னா அதை டிஃபரன்சியேஷன் போ. எதுக்காக மெச்சூர் செல்லாக மாறுது தெரியுமா? பயோகெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்குது ஒரு செல்லில். அப்போ மெரிஸ்டமேட்டிக் செல் மெச்சூர் செல்லாக மாறுது, ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறுது. எதில் ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறுதுன்னா ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல் வந்து பேரன்கைமாவாக மாறும்போது அதோட ஷேப்பு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆஃப் த சைட்டோபிளாசம், வேக்யூல் வந்து லார்ஜராக மாறும். இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அப்போ ஃபார்மில் மாறுது. ஃபங்க்ஷன், பேரன்கைமா செல் அப்படின்னாலே ஸ்டோரேஜ் தான். அப்படி ஒவ்வொரு செல்லுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக மாறுது. ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷனுக்காக மெரிஸ்டமேட்டிக் செல் மெச்சூர் செல்லாக கன்வெர்ட் ஆகிறது தான் டிஃபரன்சியேஷன் போ. டிஃபரன்சியேஷன்னா என்ன? டிஃபரன்சியேஷனோட ரிவர்சல் எஃபெக்ட். அப்போது மெரிஸ்டம் மெச்சூராக மாறுனுச்சுன்னா டிஃபரன்சியேஷன், மெச்சூர் மெரிஸ்டமாக மாறுனுச்சுன்னா டிஃபரன்சியேஷன். ரிவர்ஷன் ஆஃப் மெச்சூர் செல் இன்டு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இஸ் கால்டு டிஃபரன்சியேஷன். அப்போது பேரன்கைமா செல் டிவைட் ஆகாது. பேரன்கைமா செல்ஸ் திருப்பியும் மெரிஸ்டமேட்டிக் செல்லாக மாறும்போது திருப்பியும் பவர் ஆஃப் டிவிஷன், கண்டினியூஸ் டிவிஷன் கிடைக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ் தான் டிஃபரன்சியேஷனில் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ரீடிஃபரன்சியேஷன் இப்போ நல்லா கவனிங்க. மெரிஸ்டம் செல்ஸ்லேருந்து மெச்சூர் செல் வந்துச்சு, பேரன்கைமா செல் வந்துச்சு, டிஃபரன்சியேஷன். பேரன்கைமா செல்ஸ்லேருந்து திருப்பியும் மெரிஸ்டம் செல் வந்துச்சு, டிஃபரன்சியேஷன். அதை கேலஸ் அப்படிங்கிறோம். அந்த கேலஸ் ஆல்ரெடி டிஃபரன்ஷியேட் ஆனது தானே, அதிலிருந்து திருப்பியும் டிஃபரன்ஷியேஷன் நடந்ததுன்னா அதுக்கு பேர் ரீடிஃபரன்சியேஷன். ஸோ கேலஸ்லேருந்து திருப்பியும் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுன்னா அதை வந்து நம்ம ரீடிஃபரன்சியேஷன்கிறோம். ஸோ கேலஸ்லேருந்து கம்ப்ளீட் பிளான்ட் வரது இந்த ரீடிஃபரன்சியேஷன் ப்ராசஸ்னால தான். ரூட்டு ஷூட்டெல்லாம் கேலஸ்லேருந்து வருது. கேலஸ் அப்படிங்கிறது என்னென்னா மாஸ் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ், குரூப் ஆஃப் மாஸ் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் ஃபார்ம் ஆகிறது ஃப்ரம் ஏ சிங்கிள் செல். நெக்ஸ்ட், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட டெஃபினேஷன் என்ன? இன் வைட்ரோ ஆர் ஏசெப்டிக் க்ரோத் ஆஃப் எனி பிளான்ட் பார்ட், ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு எதுவாக வேணா இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் பார்ட்டை தான் எடுத்து நம்ம வளர்க்க போகிறோம். அதை அப்படி வளர்க்கும் போது நம்ம வந்து இன்வைட்ரோ கண்டிஷனில் தான் இருக்கணும். இன்வைட்ரோ கண்டிஷன்னா என்ன? கல்ச்சர் மீடியம், நியூட்ரியன்ஸு, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய க்ரோத் ஹார்மோன், பிஹெச், லைட் இன்டென்சிட்டி, இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் எக்ஸ்பெரிமெண்டல் லேபில் நம்ம வளர்க்குறதுனால இதை இன்வைட்ரோ ஏசெப்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பிளான்ட் பார்ட்டை வளர்த்தோன்னா அதை டிஷ்யூ கல்ச்சர் மீடியம், அதில் வளர்க்க போகிறது எதுனா டிஷ்யூ கல்ச்சர் மீடியத்தில் வளர்க்க போகிறோம். இப்படி பண்ணுறது தான் நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், இதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்ன? ரெக்குயர்மெண்ட். எக்ஸ்பிளான்ட் வேணும். எக்ஸ்பிளான்ட்னா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எடுத்துக்கிற பிளான்ட் பார்ட், ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் அங்கே லிவிங் செல் இருக்கணும். அதனால் மோஸ்ட்லி லீஃபை தான் எக்ஸ்பிளான்ட்டாக எடுப்பாங்க பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு. இந்த எக்ஸ்பிளான்ட் வந்து ஏசெப்டிக் கண்டிஷனில் அதை மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஏசெப்டிக் கண்டிஷன்னா ஃப்ரீ ஃப்ரம் பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வாஷிங் ஃபெசிலிட்டி வேணும். வாஷிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன? கிளாஸ்வேர்ஸ் தான். நீங்கள் இப்போது எக்ஸ்பிளான்ட்டை எடுத்தாச்சு, அதை எங்கே வளர்க்க போகிறோம்? ஒரு பெட்ரி பிளேட்லையோ ஒரு டெஸ்ட் டியூப்லையோ போட்டு தான் வளர்க்கணும், கல்ச்சர் மீடியத்தை அதில் ஊற்றி. அப்போ அந்த கிளாஸ்வேர்ஸும் ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கணும். அப்போ அதை வாஷ் பண்ணுற ஃபெசிலிட்டி நமக்கு இருக்கணும். அவன்ஸ் வேணும். அவன்ஸ்னால் என்ன தெரியுமா? அந்த கேக்கெல்லாம் சூடு பண்ணுவாங்கள்ல, ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், திறந்து உள்ள கேக் வச்சாங்கன்னா அது சூடாகி நமக்கு வந்துடும். அந்த அவன்ஸில் எதுக்காக தேவைன்னா அந்த கிளாஸ் வேர்ஸை ட்ரை பண்ண, எல்லாம் சோப் போட்டு நல்லா கழுவியாச்சு, கெமிக்கல்லாம் போட்டு கழுவியாச்சு, ஈரமாக இருக்கும். அந்த ஈரத்தை போக்குறதுக்கு அவன்ஸ்குள்ளே வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது அது மைக்ரோ ஆர்கானிசம் போகாமல் நமக்கு ஸ்டெரிலைஸ்டாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மீடியம் ப்ரிப்பரேஷன் ரூம். நமக்கு வந்து கல்ச்சர் மீடியத்தை ப்ரிப்பேர் பண்ண ஒரு ரூம், ஏசெப்டிக் ரூம் வேணும் வித் ஆட்டோக்ளேவ். ஆட்டோக்ளேவ் எதுக்குன்னா ஸ்டெரிலைசேஷன் பர்பஸ்க்காக தான். எலக்ட்ரானிக் பேலன்ஸ். நம்ம வந்து
தராசுன்னு சொல்லுவோம். பட் இங்கே எலக்ட்ரானிக் பேலன்ஸில் நம்ம ரொம்ப கம்மியான அளவு கூட மில்லிகிராம் அளவுக்கு கூட நம்ம வந்து நியூட்ரியன்ஸ், சால்ட்ஸ், மினரல் சால்ட்ஸ் இதெல்லாம் அளந்து போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிஹெச் மீட்டர், பிஹெச் வந்து எவ்வளோ இருக்கணுங்கிறது குறிப்பிட்ட பிஹெச்சில் தான் நம்ம இந்த கல்ச்சர் மீடியத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அந்த பிஹெச் அளக்கிறதுக்கு பிஹெச் மீட்டர் வேணும். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா ஸ்டிரைல் ரூம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா ஸ்டிரைல் ரூம் அப்படிங்கிறது என்னென்னா, எக்ஸ்பிளான்ட்டாக கல்ச்சர் மீடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க இல்லையா, அது ஸ்டிரைல் ரூமில் தான் இருக்கணும். அது மாற்றும் போது நீங்கள் லேமினார் ஏர்ஃப்ளோ பெஞ்ச் ஆர் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் வேணும். அந்த லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர்லேயே உங்களுக்கு ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர், ஸ்டிரைல் ஏர், ஏசெப்டிக் ஏர், ஸ்டிரைல் ஏர், பாசிட்டிவ் ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் வந்து உள்ளேருந்து வெளியே வரணும். அந்த ஹை எலக்ட்ரிசிட்டி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டரோட அந்த லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் இருக்கணும். அதனால் ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர், ஏரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகுலேட்டெல்லாம் குட்டி குட்டியாக இருந்தால் கூட அதை ஃபில்டர் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில் தான் நம்ம கல்ச்சர் மீடியத்தை எக்ஸ்பிளான்ட்டை கல்ச்சர் மீடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கல்ச்சர் ஃபெசிலிட்டிங்கிறது ஏசெப்டிக் கண்டிஷனில் நம்ம வந்து எக்ஸ்பிளான்ட்டை கல்ச்சர் டியூபுக்கு மாற்றிடுறோம். அந்த ஃபெசிலிட்டி இருக்கணும். அண்ட் தென் அங்கே டெம்பரேச்சர் 22 to 28 டிகிரி செல்சியஸ் ஆகும். லைட் 2400 லக்ஸ் இன்டென்சிட்டிலையும், ஃபோட்டோ பீரியட் 8 to 16 ஹவர்ஸ் ஆகும். அதாவது லைட் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக டியூப் லைட்டே கொடுக்கலாம். அங்கே சன்லைட்டுக்கு வாய்ப்பு இல்லை எக்ஸ்பெரிமெண்டல் லேபில், அது க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அங்கே லைட் சோர்ஸாக நீங்கள் ஃப்ளோரசன்ட் லைட்டை யூஸ் பண்ணலாம், டியூப் லைட்டே யூஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 8 to 16 ஹவர்ஸ்க்கு ஃபோட்டோ பீரியட் லைட் ஆன் பண்ணி வச்சுருந்தா அது ஃபோட்டோ பீரியட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஹியூமிடிட்டிங்கிறது மாய்ஸ்சர் இன் த ஏர், அதுக்கும் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. அந்த ரூமில் வந்து நீங்கள் 60% ஆஃப் த ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த இன்ட்ரடக்ஷன் அபவுட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இப்போ டீட்டெயில்டாக பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டெக்னிக்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெரிலைசேஷன். ஸோ ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னாலே ஃப்ரீ ஃப்ரம் ஆர் டு கெட் ரிட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் சச் அஸ் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. பாக்டீரியா ஃபங்கைலாம் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு தூய்மையான இடத்த உருவாக்குறது தான் ஸ்டெரிலைசேஷன் அப்படிம்பாங்க. ஸ்டிரைல் அப்படின்னாலே அங்கே மைக்ரோ ஆர்கானிசம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஆர் லிவிங் ஆர்கானிசம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்வாயன்மெண்ட். அந்த என்வாயன்மெண்ட்னா சுற்றுப்புறம். அந்த சுற்றுப்புறத்தை எப்படி ஏசெப்டிக்னாலும் ஸ்டிரைல் அப்படின்னாலும் ஒன்று தான். ஏசெப்டிக் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம், பேத்தோஜெனிக் ஆர்கானிசம், ஃபங்கை, பாக்டீரியா எதுவுமே இருக்கக்கூடாது. கிளாஸ்வேர்ங்கிறது டெஸ்ட் டியூப், கோனிக்கல் ஃப்ளாஸ்க், பெட்ரி டிஷ்ஷஸ், இதெல்லாம் கிளாஸ்வேரில் வந்துடும். இதில் தான் நம்ம வந்து கல்ச்சர் மீடியத்தை வைக்கிறது, எக்ஸ்பிளான்ட்டை வளர்க்குறதெல்லாம் இந்த டெஸ்ட் டியூப், கோனிக்கல் ஃப்ளாஸ்க், பெட்ரி டிஷ் இதில் தான். ஃபோர்செப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இடுக்கி மாதிரி இருக்கும், இப்படி பிடிச்சி எடுத்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸ்கேல்பல்ஸ் அப்படிங்கிறது சின்ன நைஃப் மாதிரி இருக்கும். அதுவும் வந்து நம்ம இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தில் இந்த மீடியா ப்ரிப்பரேஷனில் சால்ட்டெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பூன் லைக் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஆல் ஆக்சசரிஸ், இது தவிர வேறு எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அத்தனையும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்காக யூஸ் பண்ணுற அத்தனையும் நீங்கள் வெட் ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். ஒன்றும் இல்லை, நீராவியில் ஸ்டெரைல் பண்ணணும். குக்கர் மாதிரி ஒரு அப்பேரட்டஸ், அந்த அப்பேரட்டஸ்க்கு பேர் ஆட்டோக்ளேவ். எத்தனை டிகிரி செல்சியஸில்? 121 டிகிரி செல்சியஸில் ப்ரெஷர் உள்ளே இருக்கிறதுனால ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான் ஆட்டோக்ளேவ். என்ன அதில் வந்து மெஷர்மெண்ட்லாம் காமிக்கும், எவ்வளோ ப்ரெஷர் உள்ளே இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு வெளியில் வந்து அதோட அளவுகள்லாம் காமிக்கும். அதுதான் வந்து ஆட்டோக்ளேவ் அப்படின்னு சொல்கிறோம். 15 to 30 minutes 120 டிகிரி செல்சியஸில் வச்சு இந்த கிளாஸ்வேர்ஸ், ஃபோர்செப்ஸ், ஸ்கேல்பல்ஸ், அதர் அக்சசரிஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிரைல் பண்ணுறோம். அப்போ அங்கே மைக்ரோ ஆர்கானிசம் எதுவுமே இருக்காது. அண்ட் அப்படி இல்லை, ஆட்டோக்ளேவ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 70% எத்தனாலில் இதிலெல்லாம் போட்டு முக்கி எடுத்து அப்புறம் அதை ஃப்ளேம் பண்ணி ஹீட்டில் காமிச்சு அதுக்கப்புறம் கூல் பண்ணி டிஸ்டில்டு வாட்டரை யூஸ் பண்ணி கூல் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூம். கல்ச்சர் பண்ணுற ரூமே ஸ்டெரிலைஸ்டாக இருக்கணும். ஏன்னா செவ்வறு தரையிலெல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். முதல்ல செவ்வறு தரையெல்லாம் டிட்டர்ஜென்ட் போட்டு வாஷ் பண்ணணும். அண்ட் தென் 2% ஆஃப் சோடியம் ஹைப்போக்ளோரைட் இல்லைன்னா 95% எத்தனால் போட்டு வால்ஸ் அப்புறம் அந்த ஃப்ளோர்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அண்ட் தென் யூவி ரேடியேஷனுக்கு அந்த என்டையர் ரூமையும் 15 மினிட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணுனா ரூமில் வால், ஃப்ளோர் இதில் இருக்கக்கூடிய எல்லா மைக்ரோ ஆர்கானிசமும் ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன் மீடியா அப்படிங்கிறது அதில் தான் நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பிளான்ட் வளரப்போகுது. அந்த நியூட்ரியன் மீடியா, கல்ச்சர் மீடியாவை நம்ம வந்து கிளாஸ்வேர்ஸில் முதல்ல ஊற்றி கிளாஸ்வேர்ஸில் எடுத்து அந்த கிளாஸ்வேரை ப்ளக்னா அடைச்சிடுறது. எதை வச்சு? காட்டன். அந்த காட்டன் வந்து நான் அப்சார்பண்ட்டாக இருக்கணும். நான் அப்சார்பண்ட்னா என்ன? அந்த காட்டன் வந்து மீடியாவை அப்சார்ப் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு காட்டன் வச்சு அடிக்கணும். அப்படி இல்லையா பிளாஸ்டிக் மூடினால கொண்டு மூடிடணும். இப்போ அந்த கிளாஸ்வேர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கல்ச்சர் மீடியாவை ஆட்டோக்ளேவில் 15 மினிட்ஸ்க்கு 120 டிகிரி செல்சியஸில் வச்சு நம்ம ஸ்டிரைல் பண்ணணும். இப்போது
கல்ச்சர் மீடியாவை நம்ம இப்போ ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டோம். இப்போ பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட், பிளான்ட்லேருந்து நம்ம வந்து சில மெட்டீரியலை எடுத்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கல்ச்சர் மீடியத்தில் விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஆட்டோக்ளேவ் பண்ணிங்கன்னா அதோட நேச்சர் போயிடும், அது வந்து பயனில்லாமல் போயிடும். அதனால் அதை வந்து நீங்கள் மில்லிபோர் ஃபில்டர் 0.2 மில்லிமீட்டர் போரோட டயாமீட்டர் இருக்க மாதிரி மில்லிபோர் ஃபில்டரில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஆர் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். அப்புறம் இந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட், விட்டமின், ஹார்மோன்ஸ் எல்லாம் கல்ச்சர் மீடியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில் வச்சு தான் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட். எக்ஸ்பிளான்ட்னா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எடுத்துக்கிற ரூட்டோ, ஸ்டெம்மோ, லீஃபோ அந்த பார்ட் தான் எக்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறோம். அதை வந்து நீங்கள் ஆட்டோக்ளேவில் வச்சிங்கன்னா வெந்து போயிடும், அது எல்லா செல்லும் டெட் ஆயிடும். நமக்கு லைவ் பிளான்ட் செல் தான் என்டையர் பிளான்ட்டே கொடுக்கும். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும், சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் அதை சும்மா வாஷ் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ரன்னிங் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் 0.1% மெர்க்குரி குளோரைட் அண்ட் 70% எத்தனால் இதில் நீங்கள் வந்து அதை டிப் பண்ணி எடுக்கும்போது அது ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசமாக ஆகிடும். இதெல்லாமே நீங்கள் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில் தான் பண்ணணும். அப்படி எக்ஸ்பிளான்ட் வந்து சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் அதை கல்ச்சர் மீடியத்துக்கு மாற்றுறதும் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில் தான் பண்ணணும். ஸோ தீஸ் ஆல் ஆர் ஸ்டெரிலைசேஷன். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் வர அதர் டெக்னிக்ஸ் மீடியா ப்ரிப்பரேஷன். மீடியா ப்ரிப்பரேஷனுங்கிறது இந்த மீடியமில் தான் நமக்கு வந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ், நியூட்ரியன்ஸ், மினரல் சால்ட்ஸ், விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் தான் பிளான்ட் எக்ஸ்பிளான்ட் வந்து வளரப்போகுது. அந்த மீடியம் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா எம்எஸ் மீடியம், B5 மீடியம், ஒயிட் மீடியம், நிச் மீடியம்னு 4 டைப்ஸ் ஆஃப் மீடியம் இருக்குது. மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மீடியம். எம்எஸ் மீடியத்தை கண்டுபிடிச்சது முராசுகி அண்ட் ஸ்கூச், அதனால தான் எம்எஸ்னு அவங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து வச்சாங்க 1962. B5 மீடியத்தை கண்டுபிடிச்சது கேம்பர்க் எட்டால், எட்டால்னா அண்ட் அதர்ஸ்னு அர்த்தம், 1968 கண்டுபிடிச்சது. ஒயிட் மீடியத்தை ஒயிட்டுங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு 1943. நிச் மீடியத்தை நிச் அண்ட் நிச்னு 2 சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, இது வந்து 1969. இதில் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மீடியம் வந்து எம்எஸ் மீடியம் தான். ஆனால் பொதுவாக ஒரு பிளான்ட்டோட ஆப்டிமல் க்ரோத்துக்கு தகுந்த ஆப்டிமமான மேக்ஸிமம் க்ரோத்தை கொடுக்கக்கூடிய மீடியம் இதுவரை கண்டுபிடிக்கல. பட் காமனாக சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கிறது எம்எஸ் மீடியத்தில். அதனால் அதை தான் அதிகமாக மீடியா ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மீடியம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது லிக்விடாக தான் இருக்கும். அது சாலிட் மீடியம் நமக்கு வேணும் அப்படின்னா சொலிடிஃபையிங் ஏஜென்ட், சாலிடாக மாறதுக்கு தேவையான ஏஜென்ட் அகாரை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கல்ச்சர் மீடியம். கல்ச்சர் கண்டிஷன் வந்து pH வந்து 5.6 to 6 இருக்கணும், ஸ்லைட்லி acidic. டெம்பரேச்சர் வந்து 25 ± 2 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஹியூமிடிட்டி 50 to 60% இருக்கணும், மாய்ஸ்சர் இன் த ஏர். லைட் இன்டென்சிட்டி 1000 to 2000 லக்ஸ் இருக்கணும். ஏரேஷன் வந்து லிக்விட் மீடியம்க்கு மட்டும் ஏரேஷன் நம்ம கொடுக்கணும். அப்படி ஏரேஷன் வரணும்னா அந்த கல்ச்சர் டியூப் ஆர் கல்ச்சர் ஃப்ளாஸ்க் இதை வந்து நம்ம வந்து ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே நம்ம ஒரு ஆள் போய் அதை ஷேக் பண்ணிகிட்டே இருக்கிறது கஷ்டம். அதனால் ஆட்டோமேட்டிக் ஷேக்கரே இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த கல்ச்சர் மீடியத்தை வச்சோம்னா அது அப்படியே ஷேக் பண்ணிகிட்டே இருக்கும், ஏரேஷன் ப்ராப்பராக இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ். இப்போ நம்ம மீடியாலாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கல்ச்சர் மீடியத்தில் நம்ம எக்ஸ்பிளான்ட்டை லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து கேலஸை இன்டியூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து ஆக்சிஜன் அதில் கொடுக்கணும். ப்ளஸ் டெம்பரேச்சர் 25 ± 2 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். 24 ஹவரில் ஃபோட்டோ பீரியட் வந்து 12 ஹவர்ஸ் டார்க், 12 ஹவர்ஸ் லைட் கொடுக்கணும். அண்ட் இப்படி கொடுக்கும்போது நமக்கு அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த எக்ஸ்பிளான்ட்டில் வந்து நமக்கு கேலஸ் டெவலப் ஆயிரும். கேலஸ் அப்படிங்கிறது என்னென்னா மாஸ் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் க்ரோத் ஆஃப் பிளான்ட் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ். இன்வைட்ரோ கண்டிஷனில், எக்ஸ்பெரிமெண்டல் லெபார்ட்டரியில் ஏசெப்டிக் கண்டிஷனில் வளர்த்துருக்கோம். கல்ச்சர் மீடியம்ங்கிறது நம்மளே அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், மினரல் சால்ட்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதான் கல்ச்சர் மீடியம். நெக்ஸ்ட்டு எம்ப்ரியோஜெனிசிஸ். இப்போ கேலஸ் வந்துருச்சு. கேலஸில் இருந்து நம்ம ஆக்சின் சைட்டோகைனின் கொடுக்கும்போது கேலஸ் டெவலப்ஸ் இன்டு எம்ப்ரியோ லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆய்டுனா லைக் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். ஸோ எம்ப்ரியோ லைக் ஸ்ட்ரக்சர் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, சொமேட்டிக் எம்ப்ரியோன்னு சொல்லுவோம். இந்த எம்ப்ரியோயிட்ஸ் வந்து சப் கல்ச்சர், அதை திருப்பி எடுத்து நம்ம கல்ச்சர் மீடியத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரூட் அண்ட் ஷூட்டை நம்ம இனிஷியேட் பண்ண வைப்போம். அப்போது நமக்கு பிளான்ட்லெட்ஸ் கிடைக்கும். இந்த பிளான்ட்லெட்ஸ் வந்து இன்வைட்ரோவாக ஏசெப்டிக் கண்டிஷனில் வளர்ந்துச்சு இல்லையா, இதை கொண்டு போய் அப்படியே டைரெக்டாக நீங்கள் லேண்டில் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா கருகி போயிடும். அதுக்கு தான் ஹார்டனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். ஹார்டனிங் அப்படிங்கிறது என்னென்னா கிராஜுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிளான்ட்லெட்ஸ் இன்டு த நார்மல் என்வாயன்மெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் ஹவுஸில் வைப்போம். க்ரீன் ஹவுஸில் வந்து நமக்கு ஹியூமிடிட்டி சேம்பர்னு ஒன்று இருக்கும், ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறது. அங்கே லைட் வந்து டிஃப்யூஸ்டாக இருக்கும், அப்படியே சன்லைட் டைரெக்டாக படாது, ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி இருக்கும். அதில் பட்டு போகிறதுனால லைட்டோட இன்டென்சிட்டி குறைக்கப்படும். அதை ஹார்டனிங் சேம்பர்னு சொல்லுவோம், ஹியூமிடிட்டி சேம்பர்னு சொல்லுவோம். அண்ட் இங்கே வந்து க்ரீன் ஹவுஸில் வச்சு அந்த பிளான்ட் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நார்மல் என்வாயன்மெண்ட்டுக்கு மாற்றுறோம். அதைத்தான் நம்ம அக்ளமெண்டைசேஷன் அப்படிம்போம். அக்ளமெண்டைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஏசெப்டிக் கண்டிஷனில் இன்வைட்ரோவில் வளர்த்ததை நார்மல் என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதை அப்புறம் கொண்டு போய் அங்கே வளர்க்கிறது தான் நம்ம அக்ளமெண்டைசேஷன் அப்படிம்போம். ஸோ ஹார்டனிங்கில் அந்த ப்ராசஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். தீஸ் ஆர் அபவுட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.